ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று ஜூன் 18, 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கான தங்கம் விலை 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹50 அதிகரித்து 9,250 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. வெள்ளியும் கூட ஒரு சில கடைகளில் ₹1, ஒரு சில கடைகளில் ₹2 அதிகரித்து ₹121 பெர் கிராமுக்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் நாளை ஜூன் 19 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். ஒரு சில தகவலோடு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூஎஸ் டைமில் ஃபெட் ரேட் கட் இருக்குது. ஸோ இந்த ஃபெட் ரேட் கட்டை பொறுத்து கோல்டு ரேட் அப் அண்ட் டவுன் மாறும். நமக்கு இது நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் மோஸ்ட்டாக ஃபெட் ரேட் கட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் மாறாது, இந்த மாதிரி தான் ப்ரொடிக்ஷன் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி மிட் நைட்டில் அது இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகும். நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யூபிஐயில் யூபிஐயில் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் தான் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக அடிக்கடி யாரும் பேலன்ஸ் செக் பண்ண மாட்டோம். ஒரு வேளை அந்த மாதிரி மக்கள் இருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சர்வர் லோடு ரொம்ப அதிகமாகுது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பேலன்ஸ் செக் பண்ணுறனால சர்வர் லோடு அதிகமாகுதுன்ற ஒரு காரணத்தினால பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு யூபிஐ மூலமாக 50 டைம்ஸ் தான் பெர் டே அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த டோல் சார்ஜஸை கவர்மெண்ட் வருஷத்துக்கு ₹3,000 நீங்கள் பே பண்ணி 200 ட்ரிப் நீங்கள் போய்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஒரே இடத்துல அதிகமாக டோல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டோல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரத்திலே நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான தகவல். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லிட்டில் ஷாக்காக தான் இருந்துச்சு. அதாவது நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம் கோல்டு பெர் கிராம் 10,000 12,500 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நான் படித்த ஒரு ஆர்டிக்கல் எனக்கு கொஞ்சம் ஒரு குட்டி ஷாக் கொடுத்துச்சு. அதாவது லாங் டேர்ம் ப்ரொடிக்ஷனில் 1 கிராம் கோல்டு என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன். நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க, உங்களோட கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ இந்த ஆர்டிக்கலில் நான் படித்ததில் என்ன போட்டிருக்காங்கன்னா, லாங் டேர்மில் ஒரு கிராமுக்கு 20 to 25,000 ஒரு கிராமுக்கு 20 to 25,000 கோல்டு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் அந்த டார்கெட்டுக்கு அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்க தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மார்க்கெட் தான் அந்த சிச்சுவேஷனை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இந்த படித்த ஆர்டிக்கல் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் போடுங்க. ஸோ அது நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லையா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இன்றைக்கான தங்கம் விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 30 தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கணும். பட் கூட ஒரு ₹20 அதிகரிச்சிருக்கு. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெட் ரேட் கட்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டுருமோன்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை முன்கூட்டியே அவங்க அதிகரிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள நிலைமைப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு கோல்டு ரேட்டில் இன்றைக்கி விலையான 9,250 இருக்கலாம். இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் நாளை காலையில் 8:30 9 o'clock கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெல் விஷஸ்க்கு என்னுடைய சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.